பெங்களூரு நிறுவனங்கள் வெளியேறுது. நம்ம ஒரு டெக் ஹப்புக்கு என்ன ஆச்சு, இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பெங்களூருல இயங்குற ஒரு டெக் கம்பெனி நிறுவனர் கௌஷிக் முகர்ஜி கன்னட மொழி குழப்பம் தொடர்ந்தா என் ஊழியர்களுக்கு பிரச்சனை வருமோன்னு பயந்து 6 மாசத்துல தன்னோட நிறுவனத்தை புனேவுக்கு மாத்த போறாராம். இதுக்கு முன்னாடி சந்தாபுரா எஸ்பிஐ வங்கியில ஒரு மேனேஜர் நான் இந்தி மட்டுமே பேசுவேன், கன்னடம் பேச மாட்டேன்னு சொன்ன வீடியோ வைரலாச்சு. இதுக்கு கன்னட அமைப்புகளும் எம்பி தேஜஸ்வி சூர்யாவும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதல்வர் சித்தராமையா கூட இதை கண்டிச்சு வங்கி ஊழியர்களுக்கு மொழி பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மேனேஜர் மன்னிப்பு கேட்டாலும் இந்த மொழி பிரச்சனை பெங்களூர்ல பெரிய பேசுபொருளாகிருச்சு. கௌஷிக் சொல்றாரு, என் ஊழியர்கள் இப்படி மொழி வெறியால பாதிக்கப்படக்கூடாது, அதான் புனேவுக்கு ஷிஃப்ட் பண்றேன்னு. இது மட்டும் இல்ல, பெங்களூர்ல இருக்கிற வேற சில கம்பெனிகளும் இடமாற்றம் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சிலிகான் வேலி இப்படி காலியாகுமா? பெங்களூரு இந்தியாவோட டெக் தலைநகரமா இருக்கும்போது இந்த மொழி பிரச்சனை நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால ஊருக்கு என்ன ஆகப் போகுது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊரு பிரச்சனையை நாமே பேசி தீர்க்கணும்.